வணக்கம். ஸோ இன்னைக்கான டாபிக் என்ன? இன்னைக்கான டாபிக் என்னன்னா, ம். ரொம்ப காலமா இந்த ஒரு குழப்பமாவே போயிட்டு இருக்கு. என்னன்னா, இந்த ஜாதகம்லாம் பார்க்கறது கரெக்ட்டா? தப்பா? ம். இது கரெக்ட்டா தான் இருக்கா? இல்ல இவனுங்க நடுவுல சொருகிட்டு ஊர ஏமாத்திட்டு இருக்காங்களா? ம். ஸோ அப்படிங்கிற விஷயம் தான் இன்னைக்கு பேச போறோம். அதாவது கேள்வி என்ன அப்படின்னா, ஜாதகன்றது உண்மையா பொய்யா இல்லையா? ஆமா. ஸோ ஸோ அத பேசாம பார்க்காமலே விட்டுட்டு வேலைய பார்க்கலாமா? ஏன்னா எல்லாம் பார்த்து கல்யாணம் பண்றவங்களும் ஒழுங்கா வாழ்ந்தபடி தெரியல. பார்க்காம இருந்தாலும் வீணா போனதா தெரியல. அதாவது பரிகாரம் பரிகாரம்னு சொல்லிட்டு வேஸ்ட் ஆஃப் டைம் தான் ஆயிட்டு இருக்கு. ம். ஸோ அதில் மொத்தம் 3 கேள்வி கேட்டிருக்கேன் டோட்டலாக. ஸோ ஜாதகம் உண்மையா பொய்யா, ஜாதகம் பார்த்து என்ன விஷயம் மாறிடுச்சு, ஜாதகம் பார்க்காம என்ன விஷயம் நடந்திருக்கு, ஜாதகம் பார்த்து என்ன நடந்திருக்கு, பார்க்காம என்ன நடந்திருக்கு, பரிகாரம் உண்மையா பொய்யா. மொத்தம் 3 கேள்வி ம். கரெக்டா? ஆமா, நீ கேட்டதெல்லாம் இந்த கேள்வியில் 3ல வந்துருச்சா? ஆமா. ஸோ ஓகே, நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு அதான் கேள்வி. ஒவ்வொன்னா பார்க்கலாம். ம். அதுல பார்த்தோம்னா, ஒரு ஃபேமஸான ஒரு ரீலு நீயா நானால கேட்டது. அதாவது அந்த டாக்டர் என்ன சொல்லுவாருன்னா, ம். நாங்க குழந்தைய எடுத்துட்டு ம். போய் பஜ்ஜி சப்ஜிலாம் சாப்பிட்டுட்டு வந்துட்டு, ம். அப்புறம் தான் நாங்க டைம் போடுவோம். ம். இந்த டைம் வச்சுக்கிட்டு அவங்க என்ன ராசி, என்ன நட்சத்திரம்லாம் கணிச்சு அவங்க போட்டுட்டு இருக்காங்க. ம். அப்படி இருக்கும்போது அத ஃபாலோ பண்றதுல எப்படி அது அக்யூரேட்டா கரெக்ட்டா இருக்கும்? அவங்க பண்றதெல்லாம் உண்மையாவே இருந்துட்டு போட்டும். ம். ஆனா நாங்க இப்படிதான் டைம போடுவோம். அப்படி இருக்கும்போது எப்படி அது சரியா இருக்கும்? இவருக்கு இதான் பலன் அப்படிங்கிறது எப்படி சரியா இருக்கும்? ம். அப்படிங்கிற மாரி கேட்டாரு. ம். சோ இத எப்படி டிஃபைன் பண்ணலாம்? ஓகே, மொத்தம் 4 கேள்வி. வேற ஏதாச்சும்? இல்ல, இல்ல. இது 4வது கேள்வியா வச்சுக்கணுங்கிறது கிடையாது. அந்த கேள்வி சம்பந்தப்பட்ட விஷயம் தான் இது. இல்லை, எல்லாத்தையும் போட்டு கலந்துக்காம செக்ஷன் செக்ஷனாக பார்ப்போம். அப்போ அதனால் சொல்கிறேன், எல்லாத்தையும் ஒன்றா நான் ஒன்றா ஒட்டுக்காவே சீரியலாக பேசிடுவேன். பட் கேள்வி பிரகாரம் போனால் தான் அதுக்கான பதில் கிடைச்ச மாதிரி இருக்கும். அதனால சொல்கிறேன். அதான் வேறு ஏதாச்சும் ம். இருக்கா? அவ்வளவுதான். அவ்வளோதான். ஓகே. ஸோ இந்த ஜாதகம் உண்மையா பொய்யா அப்படின்னா உண்மைதான். ம். கரண்ட் பிரச்சனை. ஏன் மக்கள் இதை பொய் நினைக்கிறாங்க அப்படின்னா, ஸோ ஆஸ்ட்ராலஜின்றது வெறும் அது இப்போ ஷேர் மார்க்கெட்டில் இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கியா? இல்லையா? ஓகே, ஷேர் மார்க்கெட் என்ன வரும் அப்படின்னா பேட்டர்ன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு டிசைன் கிரியேட் ஆச்சு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆச்சுன்னா அதன் தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு 20-30 வருஷத்தில் அந்த மாதிரி எப்பப்பெல்லாம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சோ ஒரு டிசைன், அந்த டிசைனுக்கு அப்புறம் இந்த டிசைன் தான் வரும், ஏக்கு அப்புறம் பி தான் வரும், ஏ எழுத்து வந்துச்சா ஏக்கு அடுத்து பி தான் ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று நம்பர் நம்பர் 1 2 3 வந்தால் அடுத்து 4 தான் வரும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் டிசைன் வந்துருச்சுன்னா அதுக்கு அடுத்த டிசைன் மோஸ்ட்லி, அது 100% இதுதான் வரும் அப்படின்ற ஒரு தியரி வச்சுருப்பாங்க ஷேர் மார்க்கெட்டில். இதை ட்ரேடர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒருத்தன் இந்த நேரத்தில் பிறந்தானா அவன் வாழ்க்கையில் இந்தந்த மாதிரி சம்பவங்கள்லாம் அவன் கடந்து வரான் அப்படின்றத ஒரு என் நம்பர் ஆஃப் பீப்புள், அந்த டேட்டில் பிறந்த என் நம்பர் ஆஃப் பீப்புளோட லைஃப்பை ஃபாலோ பண்ணி அந்த எல்லாத்தோட டேட்டாவும் எடுத்து அதில் ஒரு ஆவரேஜ் பார்த்து தான் நமக்கு சொல்கிறாங்க. ஓகே. ப்ராப்பராக ஜாதகன்றது ஒரு ஸ்பிரிச்சுவலான விஷயம். ம். கேல்குலேஷன் கேல்குலேஷன் சயின்டிஃபிக்காக போயிடும், ப்ளஸ் ஸ்பிரிச்சுவல். இந்த 2 செக்டாருமே ஒன்றுக்கு ஒன்றுக்கு எதிரான சப்ஜெக்டு. ஆனால் இந்த ஆஸ்ட்ராலஜியில் மட்டும் ரெண்டுமே சேர்ந்து தான் ட்ராவல் ஆகும் பேரலாக. ஸோ ம். எந்த கிரகம் எங்கே இருக்குது அப்படின்றத கால்குலேட் பண்ண மேத்தமெட்டிக்ஸ் வேணும், கால்குலேஷன்ஸ் வேணும். ஆனால் அது அந்த நபரோட
எப்படி மேட்ச் ஆகுது மெர்ஜ் ஆகுதுன்றது ஸ்பிரிச்சுவலாக பார்த்தா தான் கரெக்டான அந்த ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இங்கே நிறைய பேர் வந்து கேல்குலேஷன் செக்டரில் வந்துடுவாங்க. இது இருந்தால் அது இருக்கும், இந்த பேட்டர்ன் வந்தால் அந்த பேட்டர்ன் வரும், இந்த டிசைன் வந்தால் அந்த டிசைன் வரும் அப்படின்றது காமனாக தெரிஞ்சிருது. ஆனால் ஒரு நபருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஜாதகம் மாறும். அதாவது அவர் பிறக்கிறப்ப, இப்போ நான் பிறக்கிறப்ப அந்த ஒரு கிரகமும் எங்கே இடத்துல நின்றுச்சு, ஏன்னா நான் தான் அந்த யூனிவர்ஸுக்கு சென்டர், என்னோட யூனிவர்ஸுக்கு நான் தான் சென்டர். அப்போ என்னை மையமாக வச்சு தான் எந்த கிரகம் எங்கே இருக்குது அப்படின்றத நோட் பண்ணுவாங்க. அந்த டைமில் இந்த கிரகம் இங்கே இருந்துச்சு, அதுதான் எனக்கான யூனிவர்ஸ். அந்த யூனிவர்ஸில் எந்த கிரகம் எங்கே இருக்குது, அது எனக்கு எந்த மாதிரி ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்றது தான் ஜாதகத்தில் எழுதுகிறாங்க. இப்போ அந்த கிரகம் எது எங்கே இருக்குன்னு கேல்குலேட் பண்ண சயின்டிஃபிக்கான கேல்குலேஷன்ஸ் வேணும். அது என் கூட ஆட் ஆகிறதுக்கு ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் இந்த பையனுக்கு இத்தனை வயசில் இது நடக்குமா நடக்காதான்றதை ப்ராப்பராக சொல்ல முடியும். ஆனால் இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன்றது கிடையாது, ரேண்டமாக கேல்குலேட் பண்ணி சொல்லிடுறாங்க. மோஸ்ட்லி ஜாதகம் சொல்கிற எல்லாமே கொஞ்சம் அப்ராக்சிமேட்டாக தான் இருக்கும். நீங்கள் வாழ்க்கையில் நிறையா கஷ்டப்பட்டுருப்பீங்க, யார் கஷ்டப்படாமல் இருக்கா? உங்கள் அம்மாவும் நிறைய மன உளைச்சல் படுத்துகிறாங்க, எல்லார் அம்மாவும் தான் மன உளைச்சல் படுத்துகிறாங்க. ஸோ அவங்க சொல்கிற ப்ரெடிக்ஷன் எல்லாமே பாஸ்ட் அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் நடந்திருக்குன்னு சொன்னால், நீங்கள் ஒரு டைம் வண்டியில் போய் கீழே விழுந்திருப்பீங்க, கரெக்டானு கேட்பாரு. எல்லாருமே தான் வண்டியில் போனால் கீழே விழுகிறோம், வண்டியில் போனால் கீழே விழுந்தான் செய்யணும். அவர் சொல்கிறப்ப ஆமாம் ஆமாம் நம்ம லாஸ்ட் வீக் வண்டியில் போய் கீழே விழுந்தோம்ல அப்படின்னு தோணும். இதெல்லாம் ரேண்டமாக சொல்கிறது, இது ஆவரேஜாக இத்தனை பேர்த்துக்கு இந்த மாதிரி இருக்குன்னா இவருக்கு இந்த மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு ரேண்டமாக சொல்கிறது தான் நமக்கு ஆல்ரெடி நடந்திருக்கு அப்படின்றதுனால அது உண்மை, அவர் சொல்கிறது கரெக்டாக நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ப்ரிசிஷனாக நீங்கள் வீட்டுக்கு போகிறப்போ 9:10க்கு உங்கள் காலில் ஒரு கல் வந்து விழும், இல்லை காலில் ஒரு காயமாகும் அப்படின்னு ரொம்ப ப்ரிசைஸாக ஃப்யூச்சரை சொல்லணும். ப்ரிசைஸாக பாஸ்ட்டை சொல்கிறது நிறைய பேர் சொல்கிறாங்க ஈஸி, பட் ப்ரிசைஸாக நாளை காலை 10 மணிக்கு மண்டை மேலேயே ஒரு பொருள் விழும், மெட்டல். ஏன்னா ஒரு 10 சொல்றாங்கன்னா அதுல 8 வந்து யாருக்கோ நடந்திருக்குது அப்படின்னா ஆமா சாமி போட்டுருவாங்க. ஸோ அப்போ வந்து நீங்க பாஸ்ட கடிச்சிட்டீங்கன்ற மாதிரி பேச்சு வந்துடும். ஆமாம், இது ஜென்ரலாக எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும். உங்கள் பையன் படிப்பு ரொம்ப பிரச்சனை இருக்குது, எத்தனை பேருக்கு படிப்பு ஈஸியாக இருக்குது? எல்லாருக்கும் தான் படிப்பு பிரச்சனையாக தான் இருக்குது. உங்கள் பையன் படிப்பு கொஞ்சம் மந்தம், எல்லாருமே தான் மந்தம். எத்தனை பேர் படிப்பு நல்லா படிப்போனா எல்லாரும் ஃபஸ்ட் மார்க் வாங்கணும், இங்கே ஒருத்தன் 2 பேர் தான் ஃபஸ்ட் மார்க் வாங்குறான், அப்போ எல்லாருமே மந்தமாக படிக்கணும்னு அர்த்தம். உங்கள் பையன் என்ன படித்தாலும் ஃபஸ்ட் ரேங்க் வாங்க முடியாது, தேர்ட் ரேங்க் வாங்க கூட தான் என்ன வேணால் படிப்பான், ஃபஸ்ட் ரேங்க் வாங்க முடியாது. கடைசி ரேங்க் வாங்குறவனுக்கும் அதே தான் பலன், தேர்ட் ரேங்க் வாங்குறவனுக்கும் அதே தான் பலன். ஸோ இதெல்லாம் சொல்கிறப்ப ரொம்ப ஜென்ரலாக இருக்கும், ஜாதகம் உண்மை. ஆனால் சொல்லக்கூடிய ஆளுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் இருந்தால் தான் ப்ரிசைஸாக ஃப்யூச்சரை சொல்ல முடியும். சரி, ஓகே, ரைட். அப்போ வந்து நம்ம தேடுற நபர் வந்து கரெக்டான நபரா இருக்கணும்னு சொல்லிட்டீங்க. ஆமாம். ஸோ அப்போ வந்து என்னன்னா, இப்ப இது என்ன சொல்றீங்கன்னா, இந்த மாதிரியான டைம்ல பிறந்திருந்தாங்கன்னா அவங்க அதாவது ஏற்கனவே இந்த மாதிரி டைம்ல பிறந்தவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரிதான் நடந்திருக்கு. ஸோ அப்ப இந்த மாதிரி நடந்த விஷயங்கள்ல இருந்து இவங்களுக்கு நடக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி நிறைய இருக்கு ஆமா, அப்படிங்கிறாங்க அப்படின்றீங்க. ஸோ இதெல்லாம் வந்து தொகுத்து வச்சிருக்கிறாங்க. ஸோ அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோங்கிறீங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இவங்க தொகுத்த காலம் எல்லாமே வந்து வேற காலகட்டம். இன்னைக்கு வந்து உலகமே மாறி போச்சு. எல்லாம் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு வேலை செஞ்சுட்டு இருக்கான். முன்னால அவங்க செஞ்ச வேலைகளுக்கும் இப்ப வேலைகளுக்கும் சம்பந்தமே கிடையாது. முற்றிலும் வேறுபட்ட உலகமா இருக்குது. இதுலயும் வந்து அவங்களுக்கு இப்படி நடந்துச்சு, உங்களுக்கும் இப்படி நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றது எந்த வகையில கரெக்டா இருக்கும்? இதுல 2 விஷயம். அன்னைக்கும் நேரத்தை வச்சு தான் கால்குலேட் கணிச்சாங்க, இன்னைக்கும் நேரத்தை வச்சு தான் கணிக்கிறாங்க. அன்னைக்கும் மனுஷனுக்கு தான் பண்ணாங்க, இன்னைக்கும் மனுஷனுக்கு தான் பண்ணாங்க. ஸோ ஓகே, பெரிய இங்க டிஃபரன்ஸ் கிடையாது. நேரங்கிறது வந்து ஆக்சுவலி என்னதுங்க? நேரங்கிறது வந்து இப்ப நம்ம பிறந்த அந்த அப்ராக்சிமேட் டைம்ல என்ன ஸ்டார்ஸ் இருந்துச்சு, என்ன ஸ்டார்ஸ் எந்த பேட்டர்ன் ஸ்டார் இருந்துச்சுங்கிறது. குரூப், அதாவது இந்த 12 ராசிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு உருவம் கொடுத்துருப்பாங்க, மீன் மாதிரி, அப்புறம் தராசு மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஆமா. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் டே நான் பிறந்த அன்னைக்கு அங்கே இருந்த ஸ்டார் வந்து குரூப்பாக இருக்கும். அந்த ஸ்டார் குரூப்பை நீ டயக்ராம் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு உருவம் தெரியும். அந்த உருவத்தை தான்
பாண்டு ராசிக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நட்சத்திரம்ன்றது ஒரு நட்சத்திரம் கிடையாது. பரணி நட்சத்திரம் சொன்னாங்கன்னா அது ஒரு நட்சத்திரம் இல்லை, ஒரு குரூப் ஆஃப் நட்சத்திரம் இருக்கும். அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தாங்கன்னா அதுக்கு ஒரு உருவம் கிடைக்கும். அந்த உருவத்தை தான் அந்த அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு நட்சத்திரத்துக்கான உருவமாக கொடுப்பாங்க. அதாவது இப்ப வந்து 2002ல 4th மாசத்துல பிறந்திருக்கு. 4th மாசத்துல ஒரு 20ஆம் தேதி பிறந்திருக்கோம்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ம் ஸோ இப்ப 20ஆம் தேதி வந்து இவங்க ஆக்சுவலி இப்ப இருக்கிற ஜோசிய நபர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, ஆக்சுவலி அன்னைக்கு 20ஆம் தேதி வந்து என்ன பேட்டர்ன் இருந்துச்சுங்கிறத எப்படி அவங்க தெரிஞ்சுக்குவாங்க? அதெல்லாம் ஃபார்முலாஸ் இருக்கு. ஃபார்முலாஸ் போட்டாலே அன்னைக்கான டேட்ல என்ன இருந்துச்சுங்கிறது தெரிஞ்சிருமா? ஆமாம், வந்துடும். அதெல்லாம் டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க ஃபார்முலா. ஸோ இந்த நாளில் இந்த நட்சத்திரம் இருக்கும், இந்த நட்சத்திரம் அவன் பிறந்திருக்கான் அப்படின்றது தமிழ் தேதியில் இந்த நாளுக்கு இந்த நட்சத்திரம் வந்து மேட்ச் ஆகுன்றத ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே. ஆக்சுவலி ஏதோ ஒரு கேலண்டர் ரெஃபரன்ஸ் இருக்கு அவங்களுக்கு. ம் தமிழ் கேலண்டர் ரெஃபரன்ஸ். அத வச்சு அவங்க பண்ணிக்கிறாங்க. தமிழ் கேலண்டர் இல்லை, அது அது தனி. தனியா. ஆமாம், அது அவங்க ஜோசியக்காரங்க மட்டுமே தெரிஞ்ச மாதிரி வச்சுக்கோவேன். மோஸ்ட்லி இன்னைக்கு நாள் இன்னைக்கு என்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்துப்பாங்க, கேலண்டர் கூட பார்த்துப்பாங்க. அதை வச்சு மேற்கொண்டு ஜாதகம் எழுதுவாங்க. இப்போ நிறைய சாஃப்ட்வேர் வந்துருச்சு, இதெல்லாம் யாரும் உட்காந்து கையிலலாம் கால்குலேட் பண்ணுறதில்ல. டப்புன்னு சாஃப்ட்வேரில் டேட்டும் டைமும் போட்டாங்கன்னா அதே ஜாதகத்தை கொடுத்துருது. இவங்க எல்லாத்தையும் மேனுவலாக போடுறப்ப மிஸ்டேக்ஸ் நடக்குன்றதுனால கம்ப்யூட்டரை ஃபீட் பண்ணிடுறாங்க எல்லா ஓகே. டேட்டாவையும். ஓகே. ஸோ முன்ன விட இப்போ ஜாதகம் எழுதுறப்ப கொஞ்சம் ப்ரிசிஷன் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோவேன். ம், ம், ம். ஸோ இது சரி, இப்ப அந்த பேட்டர்ன்ஸ் வந்து என்னது? இப்ப ஒரு நாள்லயே ஒரு 4 பேட்டர்ன் மாறிடுமா? ஆமாம், டைமுக்கு டைம் மாறும். ஓகே. சோ அப்ப இங்கதான் அந்த பிரச்சனை வருது சொன்ன மாரி. ஏன்னா டைம் கொஞ்சம் மீறினாலும் வந்து நீங்க வேற ராசியா இருப்பீங்க. ஆனா வந்து ஆஸ் பர் அந்த டேட் ஆஃப் பர்த் அந்த சர்டிபிகேட்ல வேற டேட் இருக்கும். ஓகே, நம்ம இது கடைசி கேள்வி, நம்ம அங்கே கடைசியாக பார்த்துக்கலாம். ரெண்டாவது ம். கேள்வி என்னது? நான் இதுக்கு தான் கேள்வியா எடுத்து வைக்கல. புரியல. இதுக்கு தான் நான் கேள்வியா எடுத்து வைக்கல. சரி, ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜாதகம் உண்மையா பொய்யான்னு பார்த்தோம். ஜாதகம் உண்மை. எங்கே பிரச்சனை அப்படின்னா ஜாதகம் பார்க்குறவங்களோட கெப்பாசிட்டி, அவங்களோட ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது பாயிண்ட்டு. இதை ப்ராப்பராக ஜாதகம் பார்க்குறாங்க, ஸ்பிரிச்சுவலாக அவங்க கனெக்ஷன் இருக்குது, யார் சரியான ஆளுன்னு எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் வரையும் ஜாதகம் பார்க்குறதே உன் ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். கரெக்டா? ஆமா. ஸோ இன்னொருத்தோட ஃப்யூச்சரை பார்க்க தெரிஞ்ச அந்த ஜாதகக்காரருக்கு தன்னோட ஃப்யூச்சரை பார்க்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ தன்னோட ஃப்யூச்சரை பார்க்க தெரிஞ்சிருந்தா எங்கே நமக்கு பிரச்சனை வரும், எங்கே பிரச்சனை வராது, எங்கே லாபம் இருக்குது, எங்கே நஷ்டம் இருக்குன்ற அந்த வளைவு சுழிவுகள்லாம் பார்த்து தன்னோட வாழ்வாதாரத்தையாச்சும் கொஞ்சம் கடன் சிக்கல்லாம் இல்லாத மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலை, பணக்காரன் கோடீஸ்வரனுக்கு அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்க ஜாதகம்லாம் படித்தா சிம்பிளான லைஃப் ஸ்டைல் தான், அது வாழ்க்கை கரெக்ட்னு புரிஞ்சிடும். ஆனால் இந்த கடன் வாங்கி தான் சாப்பாடே சாப்பிடணுன்ற அளவுக்கு லைஃப் ஸ்டைலை மோசமாக்கிக்காமல் வச்சுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இப்போ கடன் வாங்கலாமா, இவ்வளோ கடன் வாங்கலாமா, கட்ட முடியுமா, கட்ட முடியாதா, கட்டுறதுக்கு என்ன வழி, நமக்கு எப்போ கட்ட முடியும், இந்த மாதிரி சில விஷயங்களும் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும். ஜாதகத்தில் சில பேருக்கு வாலண்டியராக கடன் கிடைக்கும். நம்ம வேணாம் வேணாம்னு சொன்னால் கூட வாலண்டியர் வந்து வந்து கேட்பாங்க. சிலருக்கு பேங்க்லேயே மேனேஜர் காலையே விழுந்தா கூட கடன் கொடுக்க மாட்டான். ஸோ சிலருக்கு ரொம்ப அதிகமாக கடன் கிடைக்கும், சிலருக்கு கடனே கிடைக்காது. ஸோ அந்த கடன் கிடைக்கிறப்ப சிலருக்கு வாங்கினா அதன் மூலிமா நல்லது நடக்கும், சிலருக்கு நல்லது நடக்காது. அப்போ இவங்க வாழ்க்கையில் எதை எப்போ பண்ணால் அடுத்த கடத்துக்கு மூவ் ஆகலான்ற எல்லா கீ சொல்யூஷனும் தெரிஞ்சிருந்து இவங்க இவங்களுக்கு சொல்கிறப்ப இவங்க அவங்களுக்காக ஏன் பயன்படுத்திக்கல, அப்படி கரெக்டாக ஒருத்தங்க ஜாதகம் பார்க்க தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கையை கரெக்டாக கவனித்து ஒரு நல்ல நிலையில் இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு ம். நிறையா ஜாதகம் பார்க்குற ஆட்கள் வந்து அவங்க வாழ்க்கையே ஒரு திண்டாட்டம் இருக்குது. கண்டிப்பா. நாளைக்கு நாளைக்கு 4 பேர் ஜாதகம் பார்க்க வந்தாங்கன்னா நாளைக்கு பொழப்ப ஓட்டிடலாம். ஒரு இஎம்ஐ போட்டிருப்பாரு, இல்லை ஒரு லோன் வாங்கியிருப்பார், ஒரு சீட்டு போட்டிருப்பாரு. நாளைக்கு ம். எப்போ அந்த அடுத்த மாதம் காசு கொடுக்க போகிறோம், குழந்தைங்க ஃபீஸ் இருக்கும், இதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்னு அவங்களுக்கே ஒரு ஐடியா இருக்காது. ம். அப்போ அது என்ன அர்த்தம், அவங்க லைஃப் ஸ்டைலே அவங்களால வந்து ஈஸியாக இந்த சிரமம் இல்லாமல், பணத்தால் சிரமம் எமோஷனல் ஸ்ட்ரெஸ் எல்லாத்துக்கும் வரும்,
அது கூட எனக்கு வரக்கூடாது. பட் அது கூட காமன், ஹியூமனாக பிறந்தா காமன் விட்டுறலாம். பட் ஃபினான்ஷியல் போர்டுனாச்சும் இல்லாமல் அவங்க லைஃப் ஸ்டைலை ரன் பண்ண முடியணும். ஆனால் அது அவங்களாலே முடியல. ஸோ யார் ஒருத்தர் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாத ஒரு ஜாதகக்காரர் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட ஜாதகம் பார்க்கலாம். ஏன்னா அவங்க அவங்க வாழ்க்கையில் ஏதோ சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, அதனால் அவங்க அந்த சிரமத்தில் மாட்டாமல் இருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஜாதகார் அப்படின்னா அவர் வாழ்க்கையை சொத்தப்போல வச்சுக்காம இருந்தாருன்னா ஓகே, அவருக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம நம்பலாம். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஃபேக்டர், அவ்வளோதான், என்னோட ஃபேக்டர். ஸோ அடுத்து இந்த பரிகாரம். அந்த பரிகாரம் என்ன அப்படின்னா, பரிகாரம் அப்படின்றது நம்ம பண்ண தப்புக்கான சொல்யூஷன் கிடையாது. நான் பண்ணிட்டேன் அதனால் இதை பண்ணுறேன் மன்னிச்சுக்கோ அப்படின்றது கிடையாது. நம்பிக்கை கொடுக்கறதுக்கான ஒரு டூல் தான் அது. உங்கள் கிரகம் இப்படி இருக்குங்க, அதனால் நீங்கள் இந்த பரிகாரத்தை பண்ணீங்கன்னா ஒரு நிவர்த்தி ஆயிரும்னு சொல்லுவாங்க. அது நிவர்த்தி ஆயிரும்னு சொன்னா அப்போ வந்து அவ்வளவுதான், அது வந்து தப்பிச்சிடலாங்கிற மாதிரி தானே இருக்கு. அந்த ஹோப் கொடுக்குறாங்கல்ல. ஓகே. இப்போ ராமாயணத்தில் ராவணன் சாகுறப்ப லட்சுமணன்ட்ட சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, உபதேசம் வாங்குறப்ப நல்லதையோ கெட்டதோ தள்ளி போட்டினா மறைஞ்சு போயிடும். நல்லதை உடனே பண்ணும், கெட்டதை தள்ளி தள்ளி போட்டினா அது நீ பண்ணவே மாட்டே, அதை விட்டுருவ அப்படின்றதான் பாயிண்ட்டு. நல்ல விஷயமா இருந்தாலும் கெட்ட விஷயமா இருந்தாலும் தள்ளி போட்டே போனோம்னா நடக்காமே போயிடும். ஸோ நீ பரிகாரம்னு பேரில் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் சரியாயிரும் கொஞ்ச நேரம் சரியாயிரும்னு அப்படியே கொஞ்சம் ஓட்டுன்னு வச்சுக்க, தானாகவே அந்த பிரச்சனை தீந்துடும். நம்ம தான் பரிகாரம் பண்ணிட்டோமே, நம்ம அந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும், நீ நம்ப ஆரம்பிச்சிருவ. நீ நம்ப ஆரம்பிக்கிறதுனால அதுக்கேற்ற செயல்களை செய்ய ஆரம்பிப்ப. உனக்கு அந்த ஸ்பிரிச்சுவலான ஃபீலிங், ஹோப்பை கொடுக்கறது தான் அந்த பரிகாரம். அது ஒரு டூல். நீ ஜாதக ரீதியாக பார்த்த அப்படின்னா உனக்கு நடக்கணுன்ற விஷயத்த தடுத்தலாம் நிறுத்த முடியாது. சேனல் வேணால் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் சேனலில் மாற்றி விடலாம். இப்போ அதாவது நீ வண்டியில் போய் எங்கேயாச்சும் போய் இடிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோவேன், நீ வீட்டுலேருந்து கிளம்புறப்ப ஒரு கட்டையை முன்னாடி போட்டு கட்டை மேலே வண்டி ஏற்றி இறக்கணும்னு வச்சுக்கோவேன், இங்கேயும் இடிக்க வேண்டியது இங்கேயும் இடிச்சிட்ட அப்படின்ற மாதிரி ஆயிரும். இது லாஜிக் வந்து சொன்னா புரியாது, பட் நடந்திருக்கு. இது இப்போ என்ன சாக போற அப்படின்னு இருக்குது அப்படின்னா வந்து கை கால் போய் தப்பிச்சுக்கலாமா? உனக்கு சாக போற அப்படின்னா, எனக்கு மரணத்தை பற்றி நான் படிக்கல, ஜாதகத்தில் மரணத்தை பற்றி நான் படிக்கல, எனக்கு அது அந்த கேள்விக்கு பதில் சொல்ல தெரில. பட் இன்னொரு சிம்பிள் இதுக்கு எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஆக்சிடென்ட் ஆகணும் அப்படின்றதுன்னு வச்சுக்கோவேன், ஆக்சிடென்ட் ஆனால் ரத்தம் நிறைய உடம்பு வந்து வேஸ்ட் ஆகும். நம்ம போய் பிளட் டொனேட் பண்ணிட்டோம் அப்படின்னா உடம்பு விட்டு ரத்தம் வெளியேறுது. காயமாக்கி தான் ரத்தத்தை எடுக்கிறாங்க. ஸோ அங்கே காயமே ரத்தம் வெளியே போகுது, இங்கே காயமே ரத்தம் வெளியே போகுது. ஸோ இப்படி வந்து உன் உடம்பு விட்டு ரத்தம் வெளியேறணும் அப்படின்னு இருக்கிறது இப்படி ஆகாமல் அப்படி ஆகுது, அவ்வளோதான். இது தானாக நடக்கிறது, இது நீயா பண்ணிக்கிறது. ஸோ சில நேரங்களில் சில விஷயத்தை டைவர்ட் பண்ண முடியும், சேனலைஸ் பண்ணி வேற பக்கம் திருப்பிட முடியும். தலையில் ஒரு அடியை கையிலையோ கால்லையோ வாங்கிக்கலாம், ஆனால் அடி வாங்கியே தீரணும். அதை கொஞ்சம் சேனலைஸ் பண்ணிக்கலாம் நமக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் சில விஷயத்த மாற்றவே முடியாது. அந்த சில விஷயம் எது மாற்ற முடியும் எதை மாற்ற முடியாதுன்றது தான் ஒரு திறமையான ஜாதகக்காரர் பார்த்து சொல்லுவார். ஸோ இது பரிகாரன்றது ஒரு டூல். சில செயல்கள் செய்யறப்ப அந்த செய்கிற நபருக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும், அந்த பிரச்சனையை விட்டோ நம்ம வெளியே வந்துடுவோம், நமக்கு இந்த கல்யாணத்துக்காக பண்ணுறாங்க கல்யாணம் நடந்துடும் நம்புவாங்க. இந்த குழந்தைகளுக்காக போய் கட்டுறாங்க அப்படின்னா குழந்தை பிறந்துடும் நம்புறப்ப சைக்கலாஜிக்கலாக அவங்க வந்து அதுக்கு தயாராகிடுறாங்க, தயார்படுத்திக்கிறாங்க. ஸோ அவங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்காக செய்யப்படக்கூடிய ஒரு செயல் தான். இப்போ எப்படி ஜிம்முக்கு போகிறதுக்கு வார்ம் அப் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி ஒரு ப்ரீ ஒர்க் அவுட் மாதிரி வச்சுக்கோவேன். பரிகாரன்றது உன்னை தயார் பண்ணுறதுக்காக ஒரு டூல். கோயிலுக்கு எதுக்கு போகிறோம்? நம்புறதுக்கு தான். நம்ம போனால் சரியாயிரும் நம்பிக்கை வைக்கிறோம், சரியாயிடுச்சு அப்படின்னா அந்த சாமிக்கு சக்தி உண்டு அப்படின்னு சாமியை வழிபட ஆரம்பிச்சிடுறோம். அப்போ அந்த சாமியால் தான் நம்ம வந்து அவங்க சரியாச்சு நம்ம நம்புறப்ப அந்த விக்கிரகத்தில் இருக்க அந்த சாமி சிலைக்கு வந்து சக்தி ஏறுது. அது அதே ஃப்ரீக்குவன்சியில் வேறு யார் இருக்காங்களோ அவங்களுக்கு போய் ரிசீவ் ஆகுறப்ப அவங்க நினச்சது நடந்துடும்.
அப்போ அவங்க திருப்பி சாமியை நம்புவாங்க. இன்னும் அந்த சாமி இருக்கிறது பவர் ஏறுது. ஒரு கிவ் அண்ட் டேக் மாதிரி மாற்றி மாற்றி இந்த நம்பிக்கைன்ற விஷயம், ஹோப்புன்ற விஷயம் மாற்றி மாற்றி ட்ராவல் ஆகிறப்போ பில்ட் ஆகிட்டே போகுது பெருசாக, குறையாம. ஸோ இந்த பரிகாரன்றது நடக்கிறத சேனலைஸ் பண்ணலாம். அதுக்கு உனக்கு நம்பிக்கை கொடுக்கணும். நம்ம இதை பண்ணிட்டோம், இது சரியாயிரும், இது பண்ணிட்டோம், இது கிடைச்சோன்னு உனக்கு நம்பிக்கை கொடுக்கறதுக்காக செய்யப்படக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் ஆர் ஒரு ஒரு ப்ரீ ஒர்க் அவுட், அந்த மாதிரி சொல்லலாம் பரிகாரத்தை. ஓகே. ஸோ மூணாவது ஏதோ கேள்வி வச்சிருந்தோம். இதுதான் மூணாவது கேள்வி. பரிகாரம் தான் மூணாவது கேள்வி. செகண்ட் கொஸ்டின் ஞாபகம் வரல என்ன கேட்ட அப்படின்னு. ஆமா, நாலாவதா ஏதோ டிஆர்ல பார்த்தேன்னு கேட்டேன். அது என்ன கேட்ட? அதான் டாக்டர் விஷயம். டாக்டர் வந்து பஜ்ஜி. இப்போ கரெக்ட், உண்மை. அதாவது பஜ்ஜி சமோசா சாப்பிட்றதுலாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம், அந்த அளவுலாம் பண்ண மாட்டாங்க. குழந்தை பிறக்கும், குழந்தை பிறந்து வெளியே எடுத்த உடனே ஒருத்தர் வந்து டைம் பார்த்து சொல்லுவார், நோட் பண்ணிப்பாங்க, பார்த்துப்பாரு. ஸோ டாக்டரே பார்க்கணும் அவசியம் இல்லை. யாரோ வீட்டுக்காரே கூட இருப்பார், குழந்தை பிறந்தோடனே டைம் பார்க்குறது இப்போலாம் நிறையா வந்துச்சு. முன்னெல்லாம் அப்படி இருந்துச்சு. இப்போல்லாம் யாரோ ஒரு ஃபேமிலி மெம்பர் கூட இருக்காங்க, அவங்க வந்து டைம் பார்த்துக்கலாம். அங்கே அந்த வார்ட்லேயே வந்து இது கிளாக் இருக்கும். ஆனால் இங்கே என்ன கீ பாயிண்ட் அப்படின்னா, பிறக்கிறதுனா என்ன, அந்த குழந்தை வந்து அழுகிற அந்த டைமா? ஆமாம், அந்த தொப்புள் குடி கட் பண்ணதுக்கு அப்புறம் குழந்தை எடுக்கக்கூடிய முதல் சுவாசம் தான் டைம். ஓகே. ஓகே. அது வரைக்கும் வந்து அந்த தொப்புள் கடி வழியா எல்லாமே கம்யூனிகேஷன். ஆமா, தொப்புள் குடி இருக்கிற வரை அது அம்மாவோட அட்டாச். உலகத்துக்கு வெளியே, வயிற்றோடு வெளியே வந்துருச்சு, ஆனா இண்டிபெண்ட் கிடையாது. ஸ்டில் அவங்க அம்மாவோட சர்க்குலேஷன் எல்லாம் அதுக்குள்ள போய்கிட்டு இருக்கும். பார்ட் ஆஃப் ஹியூமன் பாடி, பார்ட் ஆஃப் மதர் தான் அந்த குழந்தை. தொப்புள் குடி கட் பண்ணதுக்கு அப்புறம் எப்ப ஓன் பிரெத் எடுக்குதோ, அந்த ஓன் பிரெத் ஃபர்ஸ்ட் பிரெத் எடுக்கிறப்போ தான் டைம். அந்த குழந்தைக்கு அந்த செகண்ட்ல என்ன கிரகம் எங்க இருக்கு, என்ன பண்ணுதுன்றது. பட் உனக்கு குழந்தைய வெளியே எடுத்த உடனே டைம் பார்த்துருவாங்க, இல்லை கட் பண்ணி இந்த குழந்தை 2-3 பிரெத் எடுத்துக்கப்போ தான் டைம் பார்ப்போம். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் முன்ன பின்ன இருக்கலாம், ஆனால் முன்ன பின்ன இப்போ ஃபியூ மினிட்ஸே முன்ன பின்ன இருக்கும். உங்கள் அப்பா காலத்துலலாம் ஃபியூ செகண்ட்ஸ், ஃபியூ மினிட், ஒரு 7 நிமிஷம் 6 நிமிஷம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். குழந்தைய எடுத்து கட் பண்ணி குழந்தைய கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் தான் டைம் பார்ப்பாங்க. பட் இப்போலாம் ரொம்ப ப்ரிசைஸாக பார்க்குறாங்க. இன்னும் ஒரு கட்டம் எக்ஸ்ட்ரீம் போய் இந்த டைமுக்கு குழந்தைய கட் பண்ணி வெளியே எடுங்க அப்படின்னா சிசேரியன் பண்ண சொல்லிடுறாங்க. ஏன்னா குழந்தை பிறக்கணும், ஸோ இந்த டைம்ல கட் பண்ணி குழந்தை எடுத்துரு. அது மெடிக்கல்ல இருக்கு காம்ப்ளிகேஷன்ஸ். பட் இருந்தா சில கேசஸ் நார்மலா இருக்கும், வேணா பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம்ன்றப்ப பண்ணிருங்க அப்படின்றவானுங்க. ஸோ நேச்சராக அந்த குழந்தை அம்மாவோட மட்டும் எப்போ வெளியே வரணுமோ அப்போ அதை கணக்கு பார்க்கறது தான் கரெக்டு. இது ஒரு தப்பான அப்ரோச் தான். இது வந்து என்றைக்குமே சரி கிடையாது. இயற்கையோட இயற்கையாக சேர்ந்தது தான் ஜாதகம். ஏன்னா அது ஸ்பிரிச்சுவல் இருக்குது. நம்ம இஷ்டத்துக்கு பண்ணோம் அப்படின்னா அது நம்ம இஷ்டத்துக்கு வேலை செய்யாது. ஸோ ஓகே, ஒரு குழந்தை பிறந்துட்டான், அந்த டைம் தப்பாக, ஒரு நிமிஷம் தப்பாக இருக்குப்பா, அவன் 10:05க்கு பிறந்திருக்கான், 10:06ன்னு எழுதிட்டாங்க, ஓகேவா? அது ஒரு 10 to 15% அவனுக்கு சில விஷயங்கள் மேட்ச் ஆகாது, பட் 80% மேட்ச் ஆகிரும். ரொம்ப ஓகே. இல்ல அதான் அந்த பேட்டர்ன் வந்து எவ்வளவு நேரத்துக்கு உள்ளார அது வந்து மாறும் அப்படிங்கிறது தெரிஞ்சா ஒரு எந்த லெவல்ல வந்து நம்ம அந்த டைமிங்கை மாத்தி போட்டாலும் பிரச்சனை வராது அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிரும். இல்லப்பா, அதாவது ஒரு நாளுக்கு ஒரு நட்சத்திரம் தான். அதை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு இன்னைக்கு காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 7:30 மணி வரையும், அப்புறம் அங்கே ஸ்டார்ட் ஆகி அடுத்த நாள் காலை 8:30 மணி வரையும், அப்படி கொஞ்சம் கொஞ்சம் முன்ன 24 ஹவர்ன்றது அது முன்ன பின்ன கரெக்டாக 12 to 12 போகாது. இது நடுவில் ஸ்டார்ட் ஆகி நடுவில் முடிகிற மாதிரி போய்கிட்டு இருக்கும். ஸோ அந்த நட்சத்திரங்கிறது நம்ம கண்டுபிடிச்சது, அதனால அது அப்படி. ஆமாம். ஸோ இந்த ஸ்டார் வந்து கரெக்டாக மிட்ல ஆரம்பித்து மிட்ல முடிய அவசியம் இல்லை. காலை 8 மணிக்கு ஆரம்பித்து அடுத்த நாள் காலை 8 மணிக்கு முடியலாம். அது வேரியேட்டே இருக்கும். கரெக்டாக அது பிறந்து நடக்கிறப்ப எந்த ஸ்டார் இருக்குது, ஸ்டாரோட ஸ்டார்டிங் டைமா, மிட் டைமா, எண்டுக்கு பக்கத்தில் இருக்கா, எண்ட் ஆயிடுச்சா, ஆக்சுவலி அந்த பேட்டர்ன்ஸ் வந்து இருக்கா?
கண்ணுல பார்க்க முடியுமா அந்த பேட்டர்ன்ஸ? இல்லைப்பா, நமக்கு முன்னாடி அப்புறம் இந்த ஆன்செஸ்டர்ஸ் இது இந்த பேட்டர்ன் தான் இருக்கும் அப்படின்னு எழுதி வச்சுட்டாங்க. நீ பார்க்கணும் அப்படின்னா அந்த சர்டைன் லெவல் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிக்கு நீ போனாதான் அது பார்க்க முடியும். இது என்னப்பா இது? இல்லப்பா, நீ கண்ணால பார்க்கணும் அப்படின்ற. இல்ல அதான் கண்ணால அப்படின்னா கண்ணாலனா கண்ணால இல்ல. ஈவன் டெலஸ்கோப்பு இல்ல, இல்ல ஏதாவது அட்வான்ஸ் கிடையாது எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு பா. கிடையாது. டெலஸ்கோப்லாம் வரத்துக்கு முன்னாடியே பூமி வட்டம்ன்றத சொல்லியாச்சு. நம்ம நம்ம சிஸ்டம் வட்டம் சொல்லிடுச்சு. சூரியன் சுத்தி தான் மற்ற கிரகங்கள் சுத்தி வருதுன்னு சொல்லிடுச்சு. நீ இன்னும் சயின்டிபிக்கலா பார்க்காத. சயின்ஸ் வந்து இல்ல 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 இல்ல. இந்த வெயிட் 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 கதைலாம் வெயிட் வந்து வெயிட் 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 நம்பும்படியா வெயிட் கண்டிப்பா. இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்பும்படியா இல்ல. ஏன்னா நீங்க வந்து அது வரத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு அப்படிங்கிறீங்க. யா. ஆனா இங்க இங்க என்னன்னா ஒரு 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 சில நபர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருந்தவங்க வந்து அவங்க கும்பிட்ட தெய்வங்களே வேற. ம். ஆஹ் வேற சில நபர்கள் தான் வந்து இதெல்லாம் வந்து நடுவுல சொருகிட்டாங்க. மேபி அந்த நபர்கள் வந்து ஒரு விஷயம் தெரிஞ்ச நபர்களா இருந்திருக்கலாம். அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அது வந்து ரவுண்டா தான் இருக்கும். அது வந்து சூரியனை தான் உலகம் சுத்தி வருது அப்படிங்கிறது. அதனால அவங்க கரெக்டா பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா ஏற்கனவே இருந்தவங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. இல்ல, நீ டேரக்டா சொல்ல யாரு என்ன சொன்னாங்கன்னு. அதான் நடுவுல வந்தவங்க அந்த ஆரியர்கள் சொல்றாங்க இல்லையா அவங்க. ஆரியர்கள் இந்தியாவுக்கு மட்டுமா வந்தாங்க? இந்தியாவில் மட்டுமா இருந்தாங்க? ஏன் உலகத்துல மற்ற இடத்துல எல்லாம்? சோ அதனாலதான் மத்த எல்லா இடங்களுக்கும் சேர்த்து உலகத்துல இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் நம்புறாங்க இந்த ஜாதகத்தை. இல்லப்பா, அப்படி என்ன சொல்ல வர எனக்கு புரியல. சோ இந்த சிஸ்டமே வந்து அவங்க கொண்டு வந்த சிஸ்டம்ஸ் தான். கரெக்டா? கிடையாது. நம்ம ஒரு ஒரு ஏரியாவும் ஏதோ ஒரு ஆர்ஜினை தான் ஃபாலோ பண்ணி பார்க்குறாங்க. அந்தந்த ஏரியாவுக்கு ஏற்ற சன்ரைஸ் வச்சு தான் இது எல்லாமே கணக்காகுது. ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு ஒரு சன்ரைஸ் இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு ரீஜியனில் ஆரம்பித்தது தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகி கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்சியேஷனில் வேறு வேறு இடத்துல வேறு வேறு மாதிரி பார்க்கப்படுது. நம்ம இங்கே பார்க்குறது அந்த குழந்தையோட முதல் சுவாசத்தை வச்சு தான் பார்க்குறாங்க. ஸோ ஸ்டார் குரூப் அப்படின்றது நமக்கு இருந்த முன்னோர்கள் இந்த மாதிரி தான் இருக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அது ஃபிக்ஸ்டு. அதில் வந்து நம்ம போய் ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. அது அது தகுதி உள்ள ஆட்கள் மேபி அதில் ரிசர்ச் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்டார் குரூப் ஃபிக்ஸ்டு. எந்த டைம் டு எந்த டைம் ஸ்டார் போகுதுன்றதை கால்குலேட் பண்ணி இந்த ஃபீல்டில் நிறைய டேட்டா தெரிஞ்சவங்க ஈரானியர் அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. நியூஸ் கேலண்டர்லாம் அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த டைமுக்குள்ள அந்த குழந்தை பிறந்திருந்தா அந்த ஸ்டார்டிங்கில் பிறந்திருக்கா, மிட்ல பிறந்திருக்கா, அது டிகிரி சொல்லுவாங்க. எத்தனை டிகிரியில் பிறந்திருக்காங்க அப்படின்னா கணக்கு எழுதிப்பாங்க. டைம் முன்ன பின்ன ஆச்சுன்னா சோஃபார் நிறையா மெத்தட் ஆஃப் ஜாதகம் போது நிறைய மெத்தட் இருக்குது. பாரம்பரியத்திலேயே லக்னத்தை வச்சு பார்க்குறது இருக்குது. சூரியன் எங்கே இருந்துச்சுன்னு வச்சு பார்ப்பாங்க, லக்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. நட்சத்திரம்னா சந்திரன் எங்கே இருக்குது, ராசி வச்சு பார்ப்பாங்க. சந்திரன் எங்கே நின்றுட்டு இருக்குன்னு அதை ஸ்டார்டிங் பாயிண்ட்டை வச்சு பார்க்குறது ஒரு விதம். திசைன்னு சொல்லுவாங்க, அதை வச்சு பார்க்குறது ஒரு விதம். பாரம்பரியத்திலே மூணு மூணு டைப் இருக்குது. மூணு ரிசல்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு டாபிக் ஒரு ஒரு ஆங்கிளில் பார்ப்பாங்க. மொத்தம் 3 ஆங்கிளில் பார்க்கலாம். இது இல்லாமல் மாடர்ன் வேஸ்ட்டை வந்து நிறைய பேர் ரிசர்ச் பண்ணி இந்த மாதிரி ஒரு புது ஆங்கிளில் பார்க்கலாம் அப்படின்ற சில தொகுப்புகள் கொடுத்துருக்காங்க. அப்டேட்டட் வெர்ஷன் ஆஃப் ஜாதகத்தையே பாரம்பரியத்துக்கு கொஞ்சம் அப்டேட் பண்ண விஷயம். அப்படி ஒரு மெத்தடு தான் ஏஎல்பின்னு சொல்லக்கூடிய அக்ஷய லக்கண பத்ததின்ற ஒரு அப்டேட். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை பாரம்பரியத்தை இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணி சுருக்கமான ஆங்கிளை மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் என்ன, அந்த ஒரு மெத்தடில் மட்டும்தான் இப்போ கல்யாணம் ஆகி குழந்த பிறந்த ஒரு நபருக்கு டைமு கரெக்ஷன் பண்ண முடியும். அவர் பிறந்தது 9/6 இல்லை 9/5 தான் அப்படின்னு. ஏன் அப்படின்னா நடந்த நிகழ்வுகளை வச்சு கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க ஆமாம், டைம். 9/6 பிறந்திருந்தா இந்த டேட்டில் கல்யாணம் ஆகியிருக்க கூடாது. அப்போ எந்த டைமில் பிறந்திருந்தா கல்யாணம் இப்போ ஆகணும். அப்போ 9/5க்கு பிறந்தாதான் இந்த நாளில் இந்த வருஷம் இந்த நாளில் கல்யாணம் ஆகியிருக்கும். 9/6 பிறந்திருந்தா இந்த கல்யாணம் ஆகியிருக்க வாய்ப்பு இல்லை.
கல்யாணமானது உண்மைன்னா கல்யாணம் ஆயிடுச்சு, அது உண்மை. அப்போ ஜாதகத்தை தப்பாக இருக்குது. அப்போ டைமை கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணி பார்த்தா, ரிவர்ஸோ பேக்வேர்டோ ஃபார்வேர்டோ மூவ் பண்ணி பார்த்தாங்கன்னா எந்த நேரத்தில் பிறந்திருந்தால் கல்யாணம் இந்த நாள் நடந்திருக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ணுறப்ப கல்யாணம் நடக்காதப்ப சொல்ல முடியாது. சொல்லலாம், அதுக்கு 6 மாதம் உன்னோட ஒரு நாள் இன்சிடென்ட்ஸையும் செக் பண்ணி பார்க்கணும். 6 மாதத்துக்கு செக் பண்ணி பார்த்தா தான் உனக்கு வந்து டைம் கரெக்ஷன் பார்க்க முடியும். நீ பிறந்த டைம் ஃபார்வேர்டில் இருக்க பேக்வேர்டில் இருக்க செக் பண்ண முடியும். கல்யாணம் போய் குழந்தை ஓகே. போச்சு அப்படின்னா 2 முக்கியமான நிகழ்வுகள். ஏன்னா மற்ற நிகழ்வுகள் எல்லாம் இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி ஸ்கூல் காலேஜ் போகிறதெல்லாம் வந்து பார்த்தா அப்படின்னா இந்த மாடர்ன் வேர்ல்டில் இருக்கிறது. பட் கல்யாணம் குழந்தை பிறக்கிறது அப்போ இருந்து நார்மலாக நடக்கிற விஷயம். கண்டிப்பா. அதனால அது ஒரு அது ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு டிட்டர்மைன்டு ஒரு டேட்டு. அந்த காலத்தையும் ம். கல்யாணம் நடந்துச்சு, குழந்தை பிறந்திருக்கும். அப்போ இந்த டைமில் பிறந்தாதான் இந்த டைமில் கல்யாணம் ஆகணும் ஒரு கணக்கு இருக்குது. அதன் பிரகாரம் ரிவர்ஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த டைமில் கல்யாணம் ஆகணும் அப்படின்னா இந்த டைமில் பிறந்திருந்தா தான் கரெக்டாக ஓகே. இருக்கும்னு. ஆக்சுவலி என்ன கொஸ்டின் கேட்டேன்னு ஞாபகம் வந்துருச்சு. என்ன கொஸ்டின்னா, அந்த காலத்துல இருந்த அ வேலைகள் எல்லாம் வேற வேற. இப்ப இருக்கிறது வேற வேற. உலகம் முற்றிலும் மாறிடுச்சு. அப்படி இருக்கும்போதும் வந்து இன்னும் பழசுல வச்சிருந்ததையே வந்து திரும்ப சொல்றதுங்கிறது எப்படி கரெக்டா இருக்கும்? அதான்ப்பா, இப்போ பழைய பாரம்பரியம்ன்றது பழைய மெத்தட் ஜாதகம் பார்க்கறது. அதை கொஞ்சம் அப்டேட் பண்ணி தான் இப்போ நிறைய சிஸ்டம் வந்துருச்சு. ஓகே. அதை வச்சு தான் இப்போ நான் சொல்கிறாங்க வேலை ஆ. கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது. இந்த வேலை பர்டிகுலர் வேலை அப்படின்றது வரையும் சொல்ல முடியுது. ஓகே. சோ அப்பனா என்னன்னா, அ ஒரு அப்ப இத வச்செல்லாம் பார்க்கும்போது ஒரு நாகரீகமா இருந்த ஒரு சமுதாயம் தான் இத கண்டுபிடிச்சிருக்கணும். ஆமாம். ஏன்னா, அங்கலாம் வந்து இந்த மாதிரி தொழில்களும், இந்த மாரி செயல்களும் இருக்கும். நாகரீகம் இல்லன்னா, அவன் நீ அவன் அப்படி யோசிக்காத. இந்த மாதிரி டைமில் இப்போ இந்த நபருக்கு இவ்வளோ காலங்கள் இப்படி இருந்திருக்கு அப்படின்றத டேட்டாவை 1,00,000 கோடி பேருக்கு டேட்டாவை ஒன்று ஒன்றா எடுத்து அதை ஒரு கேட்டகரைஸ் பண்ணி பார்த்து 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 ஒரு ரிசல்ட் கொண்டு வந்திருக்காங்க. அப்ப அதுக்கே ரொம்ப டைம் எடுத்திருக்கும். அவ்வளோ டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கணும். நினச்சி பாரு, அவங்க ஸ்பிரிச்சுவலாக வெரிஃபை பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது ஃபேக்சுவலாகவும் செக் பண்ணியிருக்காங்க. சரி, இப்ப செக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதோட சோர்ஸ்லாம் எங்க இருக்கு? எப்படி செக் இது பண்ணாங்க இப்படிதான் நடந்துச்சு அப்படிங்கிற ஆதாரம்லாம் எங்க இருக்கு? அப்பா? இல்ல அதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்களா? இது எல்லாம் இப்போ ஒரு காலத்தில் இருந்த தமிழ் நம்மளால படிக்க முடியாது. ஏன் அப்படின்னா அது ரொம்ப பியூரிஃபைடு ஃபார்மில் இருக்கும். ஒரு காலத்தில் வந்த பெரிய பெரிய எழுத்தாளர்கள் தமிழ் ஆர்வலர்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக மொழிபெயர்த்து இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க. அவங்க மொழிபெயர்த்தப்போ அவங்களுக்கு என்ன புரிஞ்சுதோ, அவங்களால எந்த அளவு மொழிபெயர்க்க முடிஞ்சோ அதை பண்ணியிருப்பாங்க. சில டாப்பிக்கை அவங்க சேர்த்திருக்கலாம் இல்லை ரிமூவ் பண்ணியிருக்கலாம், நமக்கு அது தெரியாது. இப்போ இந்த இடத்துல தான் ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். இப்போ நான் ஜாதகம் பார்க்குறேன், எனக்கு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா என்னால் என்ன எரர் இருக்குது நடுவுலன்றதை கிளாரிஃபை பண்ண முடியும். இல்லை அப்படின்னா இல்ல, எரரை இது அப்படியே வந்து விட்டுட்டு. எல்லாமே வந்து ஒரு டேட்டாஸ் தான், ஆமாம். மேக்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டா இந்த இடத்துல எதுக்கு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன்லாம் வருது? இப்போ நான் சொல்கிறேனே, இப்போ ஜாதகமே தப்பாக இருக்கும், ஆனால் நீ பதில் கரெக்டாக சொல்லணும். ஓகே. அப்போ ஜாதகத்தில் என்ன தப்புன்றதை உணரணும். அதுக்கு ஒரு விதமான ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் வேணும். நீ ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன்னா நீ என்ன நினைக்கிறேன் எனக்கு புரியல. என்ன நினைக்கிறேன்னா, சாமி வருது அந்த மாதிரி நினைக்கிறேன். ஆமாம், ஒரு ஒரு ஹையர் செட் ஆஃப் எனர்ஜி கூட லிங்க் ஆகிற அளவு கெப்பாசிட்டி இருந்தால் தான் கரெக்டான ஃப்யூச்சர் ப்ரிடிக்ஷனை சொல்ல முடியும். ஆனால் இது எல்லாத்துக்கும் இருக்கிறதுல அதுதான் சொல்கிறாங்க. சிலருக்கு அந்த ஓகே. கால்குலேஷன் கரெக்டாக மேட்ச் ஆகிடுது, ம். பலருக்கு மேட்ச் ஆகிறது இல்லை. ம். ஸோ அவ்வளோதான் விஷயம். ஸோ ஜாதகம் ம். உண்மை, ஆனால் ஜாதகம் பார்க்குறவருக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்சர்வ் பண்ணி டெலிவரி பண்ணுற அளவுக்கான கால்குலேஷனும் ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனும் சரி, இருந்தால் ஓகே. அதை பண்ண இன்னும் அந்த முடியும். கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வரல. எந்த கொஷினுக்கு? அதான் அந்த காலகட்டத்துல இருந்த வேலைகள்லாம் வேற, இப்ப இருக்கிற வேலைகள்லாம் வேற. அந்த காலகட்டத்திலையும் மனுஷன் தான்ப்பா, இந்த காலகட்டத்தையும் மனுஷன் தான். மனுஷனோட நேரத்தை ஓகே. வச்சு கணிச்சாங்க, இன்னைக்கு மனுஷன் நேரத்தை வச்சு கணிக்கிறாங்க.
அவ்வளவுதான். இதுல வேலைகளுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இல்ல இல்ல இது இது நடக்கும் இது நடக்குங்கிறது வந்து அந்த அந்த விஷயங்கள் வச்சுதானே இருக்கு. இப்போ இங்க தொழில் அப்படின்னு வந்துடும். தொழில் அல்லது வேலை. அந்த காலத்துல தொழில் பண்ணவங்களும் இருக்காங்க, வேலை செஞ்சவங்களும் இருக்காங்க. கடை வச்சிருந்தா தொழில். செட்டியார்கள்லாம் கடை வச்சிருப்பதா சொல்றாங்க. ஏன்னா அவங்க வந்து அதுதான் ரொம்ப ரெகுலராக பண்ணுறதுனால தான் எங்கள் செட்டியார்னு பேரே அதை ஃபாலோ பண்ணி தான் வந்துச்சு. ஸோ அந்த கடையை வச்சுருந்தவங்க இருக்காங்க, கடையில் வேலை செஞ்சவங்களும் இருக்காங்க, விவசாயம் பண்ணவங்க முதலாளியாகவும் இருந்திருக்காங்க, காட்டை வேலை செஞ்சவங்களும் இருந்திருக்காங்க. அன்னைக்கு ஜாதகம் எல்லாத்துக்கும் பார்க்கப்படல. அரசு அவங்க குரூப் பெரிய பெரிய பணக்காரங்க மட்டும் தான் பார்த்துருக்காங்க. தொழில் எப்படி இருக்கும்? வருமானம் வருமா, செல்வம் வருமா, இது 2 செக்டார் பார்க்க முடியும். ஸோ தொழில் நல்லா இருக்குது, வருமானம் வரும் அப்படின்னா தொழிலும் நல்லா இருக்கும், வருமானம் வரும். ஸோ ஓகே, இப்போ என்னென்னலாம் ஆக்சுவலி பார்க்கலாம்? தொழில், வருமானம், வேற உடல் உயிர் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது. பார்க்கலாம். உடல் ஆரோக்கியம் பார்க்கலாம், எத்தனை குழந்தைகள் பார்க்கலாம், எத்தனை மனைவிகள் பார்க்கலாம், அஹ், வண்டி வாகனங்கள் அது பார்க்கலாம். அஹ், சொத்து ஓகே. எவ்வளோ இருக்கும், சொத்து வளருமா வளராதா, ஓகே, அப்புறம் அவ்வளோதான். pretty மச் இதெல்லாம் வந்துடும். இதெல்லாம் வந்துடும். ஓகே. ம். படிப்பு, படிப்பு, ம். உணவு, ம். வேலை, வருமானம், ம். ஆரோக்கியம், மனைவி, குழந்தைகள், சொத்து, சுகம், இதெல்லாம் எல்லாமே வந்து இப்ப ஒரு மனித இப்ப வாழ்க்கைக்கு என்ன தேவைப்படும் எல்லாமே கேள்வி வந்துடும். வருதுன்னா, இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இவங்க என்ன சொல்றாங்க, அந்த காலகட்டத்துல 4ஆ பிரிச்சுட்டாங்கப்பா. அந்த 4 பேர்ல வந்து இவங்க இதான் பண்ணுவாங்க, இது இவங்க இதான் பண்ணுவாங்க, அவங்க இதான் பண்ணுவாங்கன்னு ஆயிருச்சு. ம். அப்படி இருக்கும்போது இப்போ வந்து கீழ இருக்கிற அந்த நபர்களுக்கு வந்து படிப்பு எல்லாம் தேவையா? இப்ப அவங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாவே செட் ஆயிரும்ல. இவங்களுக்கு இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்ப சூத்ராஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சோ அவங்க வந்து அடிமட்ட வேலைகள் தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறதுதான் ஈவன் புக்ஸ்லயும் சொல்றது. சோ அப்படி இருக்கும்போது அவங்க இப்ப ஜாதகமே பார்க்க தேவையில்ல. அவங்க அப்படியே வந்து அவங்களுக்கு அது அதாவது செட் ஆயிரும். புரிஞ்சுது. இப்போ நீ சொன்ன எப்படி புரிஞ்சுது. எனக்கு டக்கு ஞாபகத்தை ஒரு ரெஃபரன்ஸ் சொல்லணும்னா, ஹிட்லர் வந்து சாதாரண ஒரு ஆளாக பிறந்து பாரு, ஃபாரின் ஆளு தான். பட் அவன் லோ ரேஞ்சில் பிறந்தவன். பட் ஒரு உலகத்தையே ஆட்டி போய் அளவுக்கு மேலே போயிட்டான். ஓகே. ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் உலகத்தை பெருசாக கொண்டு போனாங்க. ஆனால் அவங்க அப்பாவோ தாத்தாவோ அந்த அளவுக்கு பெருசாக கொண்டு போகல. கீழே இருந்து மேலே வரத்துக்கு 4 கேட்டகரி எப்போ கொண்டு வந்தாங்க, ஒரு குறிப்பிட்ட டைம் வரையும் கீழேருந்து மேலேயும் போகலாம், மேலேருந்து கீழேயும் வரலாம். சத்திரியனோட பையன் ஒழுங்காக வால் பிடிச்சி சண்டை போட தெரியாட்டி அப்படியே இறங்கி 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 துணி துவைக்கிற ஆளாக வந்ததும் உண்டு. துணி துவைச்சி அழுக்கு வேலையை பார்க்குறவன் வால் பிடிக்க தெரிஞ்சு மேலே போனதும் உண்டு. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் தான் நாங்கள்லாம் மேலே நீங்கள்லாம் கீழேன்ற மாதிரி ஃபிக்ஸ்டு ஆனது. அது வரை அது ஃப்ளெக்சிபிளாக தான் இருந்துச்சு. ஒரு ஓகே. குறிப்பிட்ட டைம் சரி, ஓகே. ஃப்ளெக்சிபிளாக தான் இருந்துச்சு. நடுவுல எங்கேயோ ஒரு இடத்துலதான் வந்து இந்த பிரிட்ஜ் விஷயங்கள்லாம் ஆயிருக்கு. இந்த பிராக்டிஸ்லாம் இருந்திருக்கு. ஆமாம். ஸோ இவனுக்கு இந்த வேலை தான் அப்படின்னு கிடையாது. இப்போ அது ஒரு அடிமையாக இருப்பான். இப்போ சூப்பர் எக்ஸாம்பிள், இப்போ ராஜராஜ சோழன் ஒரு இதுக்கு போகிறப்ப அவர் ரொம்ப சின்ன வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பார். பட் அவர் நல்ல வேலை செய்கிறாங்க அப்படின்றதுனால வந்து பார்த்தா அப்படின்னா அவருக்கு ஏதோ சம்திங் ஆ கோயிலுக்கு எல்லாரும் விளக்கு எண்ணெய்க்கு காசு கொடுக்கணும், இல்லை விளக்கு எண்ணெய் வாங்கி ஊற்றணுன்றது ரூல். சும்மா ஊற்றாதீங்கன்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஆடு மாடு வாங்கி கொடுத்து இந்த ஆடு மாடு மேய்ச்சி அதில் வர வருமானத்தை வச்சு கோயிலுக்கு விளக்குக்கு எண்ணெய் ஊற்றி கோயிலை வந்து பிரகாசமாக வச்சுக்கங்கன்னு சொல்லி ராஜராஜன் சோழன் உத்தரவு போட்டுறாரு. அப்படி போட்டுட்டு இருக்கப்போ ஒரு அம்மா வந்து ஒரு 4-5 நாளாக விளக்கு ஏற்றலை. அவர் கோயிலுக்கு வராரு, அந்த அந்த பக்கம் மட்டும் விளக்கு ஏற்றலை. என்ன ஏதும் விசாரித்து அந்த அம்மா வீட்டு போய் பார்க்குறப்ப உள்ளேருந்து அந்த அம்மா வெளியே வராங்க. அந்த அந்த அம்மா வந்து ரொம்ப அப்படி இறச்சி போயிருக்காங்க. என்னம்மாச்சு, நீ கோயிலுக்கு ஏமா விளக்கு ஏற்றலை, விளக்கு எண்ணெய் ஊற்றி ஏற்றலை, என்னம்மா பிரச்சனைன்னு கேட்டால், என் வீட்டில் அது மாதிரி வெளியே போனார், வெள்ளம் வந்து அடிச்சிட்டு போயிடுச்சு, செத்து போயிட்டாரு, ஆடு மாட்டை எல்லாம் வெள்ளம் அடிச்சிட்டு போயிடுச்சு, நான் எனக்கு குழந்தை அவருக்கு இறந்துட்டாரு, எனக்கு குழந்தை பிறந்துருச்சு, என்னோட தாய்ப்பாலை விற்று தான் நான் வந்து அந்த காசை வச்சு விளக்கேற்றிட்டு இருந்தேன். இன்னைக்கு என் தாய்ப்பால் கூட இழுக்கிற அளவுக்கு என் உடம்புல வந்து தெம்பு இல்லைங்க, என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லியிருக்கோம்
அப்படியே ராஜா சோழனுக்கு வந்து வியப்புல கண்ணெல்லாம் அப்படியே அழுக ஆரம்பிச்சிட்டாராம். எந்த எக்ஸ்ட்ரீம்னா இவங்க தாய்ப்பால் மட்டும்தான் அந்த குழந்தைக்கு சோர்ஸே, அதையும் வந்து விற்று அந்த காசை வச்சு எண்ணெய் வாங்கி விளக்கேற்றிருக்காங்க. அதனால அந்த குழந்தைக்கான எல்லா செலவுகளையும் அரசே பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கான முழு பொறுப்பு அரசாங்கம் ஏற்றுக்கும். அந்த அம்மாவுக்கு போல அவங்களே கோயிலில் எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றிடுவாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு பட்டம் கொடுத்து அது சம்திங் அந்த கோயிலில் வந்து ஒரு பக்கத்தில் அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய இடம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த குழந்தை பிறந்தது எங்கே பிறந்துச்சு? ஒரு பாமர சாதாரண பொதுமக்கள் வீட்டில் பிறந்த குழந்தை. அவங்க அம்மாவால் தாய்ப்பால் கூட கொடுக்க முடியாத அளவுக்கு ஏழ்மையான இடத்துல பிறந்த குழந்தை அரசரோட செலவில் அரசாங்க செலவில் வளர்ந்துருக்கும். இன்றைக்கி கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்பில் குழந்தைங்க வளருது. இது நடந்த கதை, இது நடந்த விஷயம். அங்கே கோயிலில் தஞ்சை பெரிய கோயில் இது கல்வெட்டு இருக்குது. கல்வெட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா என்ன சொல்றது, எல்லாருக்குமே ஆடு மாடு கொடுத்துட்டா எல்லாருமே பணக்காரன் இருக்கான். அப்ப யாருக்கிட்ட ட்ரேட் பண்ணுவாங்கிற கேள்விலாம் எழுது. இதெல்லாம் எப்படின்னு அதாவது தெரியல. ஆடு மாடு கொடுத்தாங்க அப்படின்னா உனக்கு நீ புரிஞ்சிக்கல. அதை வச்சு அவங்க என்ன பண்ண விவசாயம் பண்ணுறாங்களா, இல்லை பால் கறந்து ஊற்றுறாங்களா, இல்லை அதை சோர்ஸாக வச்சு என்ன பண்ணுறாங்கன்னு இருக்குல்ல. எல்லாம் இப்போ உனக்கு ஊரில் ஒரு 30 குடும்பம் இருக்குன்னா 30 குடும்பத்தை கொடுத்துருக்க மாட்டாங்க. யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இல்லாதவன் இருக்கிறவன் வேணான்னு சொல்லியிருப்பான். அந்த காலத்தில் நம்ம ஊர் மாதிரி பணக்காரனு போய் ரேஷன் 1000 ரூபா காசு வாங்க மாட்டான்ப்பா. சரி, ஓகே, ஃபைன். ஆனா வந்து எல்லாருக்கிட்டையும் எல்லாமே கிடைச்சிட்டா இங்க ட்ரேட் பண்ணுங்கிற ஒரு எல்லாராலையும் நெசசிட்டியே எல்லாரையும் எடுத்து வரலையே. காப்பாற்ற முடியாதுப்பா. உனக்கு புரியுதா? இப்போ எல்லாருக்கும் ஒரு கோடி கொடுத்து வச்சுக்கோங்க, எல்லாரும் அந்த காசை டெவலப் பண்ண மாட்டான். செலவு பண்ணிட்டு போயிடுவானுங்க. பாதி முக்கால்வாசி பேர் செலவு பண்ணிட்டு போயிடுவானுங்க. எவனோ ஒருத்தன் 2 பேர் டெவலப் பண்ணுவான். நீ ஏன் ஒருத்தர் 2 பேர் மட்டும் ஏன் பணக்காரன் ஆகிறான் அப்படின்னா மற்றவன் எவனும் பணக்காரனாகவே ட்ரை பண்ணுறது இல்லை ஃபுல்லாக. ஆனால் பணக்காரன் கூட ஆசைப்படுவாங்க, ஆனால் ட்ரை பண்ண மாட்டாங்க. ஆப்ஷனே கிடச்சா கூட அவைல் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி தான் நீ நீ வந்து 10 பேரை கூப்பிட்டு 10 பேரை கவனிச்சாலும் அதில் ஒருத்தன் தான் உனக்கு நன்றி விசுவாசமாக இருப்போம். 9 பேர் யூஸ் பண்ணிக்க தான் பார்ப்பானுங்க. ஸோ ஓகே. க்ரோத்துன்றது அவங்க தனிப்பட்ட சுயமாக க்ரோத் ஆகணும்னு நினச்சாதான். இல்லாட்டி அவசரமா வித்துட்டு போ அப்படின்னு போயிடுவாங்க. ஆனால் அதை விட்டுரு. அன்னைக்கும் இன்னைக்கும் அவைல் ஆகிற விஷயம் ஒன்று தான். அந்த குழந்தை வந்து இங்கே பிறந்து அப்படி வளரணுன்றது தான் வளரும். பொன்னியின் செல்வன்லேயே பாண்டிய மன்னனுக்கு பிறந்த ஒரு குழந்தை தான் பெரியப்பா, இப்போ ராஜராஜ சோழனோட பெரியப்பா பையன் அப்படின்ற மாதிரி கொஞ்ச நாள் வளர்ந்து தனக்கு பதவி கிடைக்கல அப்படின்ற கோவத்தில் ஏதேதோ ட்ரை பண்ண போக அவன் செத்து போயிடுவான். உண்மையாலுமே பெரியப்பா பையனாக இருந்தவன் பூக்கடையில் வளர்ந்துக்கிட்டு இருந்து பிறந்ததுலேருந்து கஷ்டப்படணும், அப்புறம் அரசனாகணும்னு இருக்கும். இவன் பிறந்தது அரசனாக இருக்கணும், கடைசியாக கஷ்டப்பட்டு சாகணும்னு இருக்கும். புரியுதா நான் சொல்கிறது? சரி, இப்ப எல்லாமே டிஃபைன்ட் அப்படின்னா டிஃபைன்டு இல்லை, டிஃபைன்டு இல்லை. நான் சொன்ன மாதிரி தான். ரத்தம் வரணும், காயமாகி ரத்தம் வருது விஷயம். அது ஆக்சிடென்ட் ஆகுதா இல்லை நீயே வந்து பிளட் டொனேட் பண்ணிக்கிறியான்றது எப்படி சேனலைஸ் பண்ண முடியுமோ, க்ரோத்துன்னு இருக்குது. அது 100 கோடியா 10 கோடியா நீ முடிவு பண்ணிக்கலாம். உன்னோட முயற்சியை பொறுத்து அதுக்கான பலன் கிடைக்கும். அதான் சொல்ல வரேன். எல்லாமே டிஃபைன்டு தான். ஆனா வந்து இது எந்த லெவல்ல வரைக்கும் நடக்கணும் அப்படிங்கிறது இது தெரிஞ்சதுன்னா நம்ம வந்து அதை மாத்தி விட்டுட்டு நமக்கு சாதகமா அந்த விஷயத்த முடிச்சுக்கலாம். சில விஷயம் பொதுப்பா. நல்லதோ கெட்டதோ பொறுமையாக இருந்தால் போயிடும். அளவு தான் எல்லாமே. மிகினும் குறைவினும் கேடு. எந்த விஷயமா இருந்தாலும் லிமிட்டில் வச்சுக்கணும். லிமிட் தாண்டி போனால் பிரச்சனை ஆயிரும், லிமிட் லெஸ்ஸாக போனாலும் பிரச்சனை ஆயிரும். இது காமன். அது நீ உணவுலையே எடுத்துக்கோ, உறவுகளையே எடுத்துக்கோ, எதுவுமே அளவு தான். அளவுக்கு மீறி உறவுகளுக்காக செலவு பண்ணால் நீ வீணாக போயிடுவ. உணவுக்கு செலவு பண்ணால் நீ வீணாக போயிடுவ. ஸோ சில காமனான கருத்துக்கள் இருக்குது. அந்த கருத்தை கரெக்டாக உள்வாங்கிட்ட அப்படின்னா இது உன பாதர் பண்ணாது. ரெண்டாவது, கிரகங்கள் உன்னை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது கிடையாது. நீ போன ஜென்மத்தில் என்ன கருமா பண்ணியோ 9 பேங்க் அக்கௌண்ட் ஞாபகம் வச்சுக்க. நீ பண்ணுற ஒரு செயலும் 9 பேங்க் அக்கௌண்ட்லேயும் குட்டு பேடுன்னு சேவ் ஆகிட்டே இருக்கும். அடுத்த ஜென்மம் வரப்போ நீ அந்த கிரகத்தில் என்ன டெபாசிட் பண்ணி வச்சுருக்கியோ அதை ரிசீவ் பண்ண ஆரம்பிப்ப. நல்லதாக இருந்தால் நல்லது ரிசீவ் பண்ணுவேன், கெட்டதாக இருந்தால் கெட்டதை ரிசீவ் பண்ணுவேன். உன்னோட பேங்க் அக்கௌண்ட்டில் ஸ்டோர் ஆகிருக்கிற கருமா, குட் கருமா பேட் கருமாவை
உனக்கு திருப்பி கொடுக்கறது மட்டும்தான் கிரகங்களோட வேலை. அது எந்த வேலை உனக்கு வருது. சூரியனாக இருந்துச்சுன்னா அதிகாரத்துலேருந்து வரும். ஏதோ ஒரு கவர்மெண்ட் பொசிஷனில் இருப்பாங்க. குட் கர்மாவாக இருந்தால் அவங்க மூலம் ஒரு நல்லது நடக்கும். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனால் டக்குன்னு வேலையாகும். பேட் கர்மாவாக இருந்தால் டக்குன்னு வேலையாகாது. அப்போ நீ கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போகக்கூடாது. உன் வேலைக்கு வேலை யாராச்சும் போனாங்கன்னா வேலையாகும், நீ போனால் வேலையாகுதுன்னு அர்த்தம். இப்படி சேனலைஸ் பண்ணிக்கணும் உனக்கு. ஓகே. அதாவது என்ன சொல்ல வரீங்கன்னா, அந்த டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி வச்சவங்க வந்து இன்னும் ஃபர்தரா உள்ள போய் போன ஜென்மத்துல என்ன பண்ணிருக்காங்கங்கிற அளவுக்கு டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிருக்காங்களா? பண்ண முடியும். பண்ணி இருக்காங்க. பண்ண முடிஞ்சிருக்கு, பண்ணி இருக்காங்க. ஓகே, இதுதான் ஏத்துக்கவே முடியல. ஆனா வந்து இதுக்கு என்ன வழி இருக்கும்னு எனக்கு புரியல. அதான்ப்பா, இது எல்லாமே ஒரு லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தான். நீ வந்து லாஜிக்கலாக இதை அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணுற. ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங்ன்றது லாஜிக்கலை தாண்டின ஒரு விஷயம். எல்லாத்துக்கும் ரீசன்ஸ் கண்ணில் காட்டி உனக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகும். ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இல்ல, இங்க ரீசன்ஸே இல்லைங்கிறது தான் பிரச்சனை. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இவங்க நீ போன ஜென்மத்தை என்ன பண்ணலாம் சொல்லலை. உனக்கு கிரகம் நல்ல நேரம் கெட்ட இல்ல இல்ல நேரம் அப்படிதான் சொல்கிறாங்க இல்லையா? சொல்றேன். ஆக்சுவலி போன ஜென்மத்துல வந்து நீங்க இந்த பண்ணிருக்கீங்க, அதனால இந்த ஜென்மத்துல அந்த இடம் வந்து உக்கிரமா இருக்குது, அதனால நீங்க இந்த பரிகாரம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சரியாயிடும். நீ சொன்ன 3 வார்த்தையுமே நான் ஏற்றுக்க மாட்டேன். போன ஜென்மத்தை ஏதோ பண்ணிட்ட, அதுக்கான ரிசல்ட்டை நீ ஃபேஸ் பண்ணியே தீரணும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் இது கதையில் தான், ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தான். இது உண்மையான்னு எனக்கு என்ன பார்த்துட்டு வரல, நான் இப்பயே சொல்லிடுறேன் டிஸ்க்ளைமர் மாதிரி. வாலிய ராமர் முதுகில் அம்பூட்டு தான் கொண்டிருப்பார். அடுத்த ஜென்மத்தில் கிருஷ்ணர் வந்து ஒரு வேடம் அம்பூட்டு தான் கிருஷ்ணர் உயிர் போகும். அப்போ அந்த வேடம் வந்து மன்னிப்பு கேட்குறப்ப கிருஷ்ணன் சொல்லுவார், இல்லைப்பா போன ஜென்மத்தில் நான் ராமனாவும் நீ வாலியாவும் பிறந்த, நான் உன்னை முதுகு பின்னாடி இருந்து கொன்னேன், மறைஞ்சிருந்து தாக்குனேன். இந்த ஜென்மத்தில் நீ என்னை மறைஞ்சிருந்து தாக்கி அந்த கணக்கை நேர் பண்ணிட்ட, நியூட்ரல் பண்ணிட்டேன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ ராமரா பண்ண ஒரு பேட் கர்மாவை அடுத்த ஜென்மத்தில் கிருஷ்ணர் வந்து அதுக்கான பாதிப்பை அனுபவிச்சு நியூட்ரல் பண்ணிட்டாரு. கிருஷ்ணராக இருக்கப்ப நீ எப்படா என்னை கொள்ளலான்னு சொல்லி திருப்பி அவனை அடித்து கொண்டிருந்தா, அது இன்னொரு பர்த்தில் வந்து அதுக்கும் சேர்த்து பதில் சொல்லணும். ஸோ இப்போ நான் உனக்கு ஒன்று அடிச்சிட்டேன், நீ மன்னிச்சு விடுறியா, திருப்பி அடிக்கிறத இது பொறுத்து. வந்து அப்ப அந்த பிசிக்கலா இருக்க ஒவ்வொரு ஹியூமன் பாடிக்குமே இது பொருந்துங்கிற மாதிரி ஆயிடுது. ஏன்னா இவன் தான் வந்து கடவுள் தான், பட் ஆனா வந்து பிசிக்கல் ஃபார்ம்னு எடுத்துட்டா அதை வந்து அனுபவிச்சுதான் ஆகணுங்கிற மாதிரி ஆயிடுது. காட் ஃபார்ம்லேயே இருந்தாலும் ஒரு ஆக்ஷனுக்கும் ஆப்போசிட் ஆக்ஷன் உண்டு, ஃபேஸ் பண்ணி அப்படியா? தான் ஆகணும். காட் ஃபார்மில் இருந்தாலும் சிவன் வந்து ஒரு அரக்கனுக்கு யார் தலையில் கை வச்சாலும் அவங்க எரிஞ்சு போயிடுவாங்கன்னு சொல்லி ஒரு அறம் கொடுத்துருப்பாரு. இங்கே வாங்க உங்கள் தலையில் கை வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு இருப்பான். அப்போ ஓடி போகப்போ தான் விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து அந்த அரக்கனை கொண்டிருப்பார் டெக்னிக்கலாக. இப்படி கண்மூடித்தனமாக ஒரு வரம் கொடுத்தா தப்பு. அதனால சிவனே ஓடி போய் ஒளிகிற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. அப்பயும் ஃபேஸ் பண்ணிட்டாரு. ஓகே. ஸோ செய்கிற செயலுக்கு ரியாக்ஷன் உண்டு. அங்கே ராமர் வாலியை கொண்டாரு, ரியாக்ஷன் அனுபவிச்சிட்டாரு. ஸோ நம்ம பண்ணுற ஒரு ஆக்ஷனுக்கும் ஆப்போசிட் இதெல்லாம் ஆக்ஷன். இதெல்லாம் கேட்கும் போதுதான் எனக்கு என்ன தோணும்னா, இன்னைக்கு உலகத்தையே ஒரு 3 லாஸ் வந்து ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. நியூட்டன்ஸ் லா, அது ஒரு 3 லா சொல்லிட்டு போயிட்டான் நம்மால. சோ அதுல ஒண்ணுதான் இந்த லா, எவ்ரி ஆக்ஷன் ஹாஸ் இட்ஸ் ஓன் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்ட்டு. இப்போ இந்த லா சொல்றதுக்கு முன்னாடியே இந்த கதை வந்துருச்சு. கரெக்டா மகாபாரத கதை வந்துருச்சு. கரெக்ட். கதைனே வச்சுக்குவோம், இந்த லாக்கு முன்னாடியே கதை இருந்துச்சு. கதையில ரெஃபரன்ஸ் இருந்துச்சு. அந்த ஆள் அந்த வார்த்தை சீக்வன்ஸா சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸை சொல்லி முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு நீயும் நானும் பேசுறது புதுசா பேசல, நமக்கு முன்னாடி யாரோ 2 பேரு இதே விஷயத்த இன்னொரு விதத்துல பேசியிருக்காங்க. நம்ம அதை ரீப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
ம். உலகம் அந்த சுழற்சியில் தான் போய்கிட்டு இருக்கு. இங்கே நடக்கிற, நீ பார்க்குற பண்ணுற எந்த செயலுமே ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறேன் அப்படின்றதே கிடையாது. ஆல்ரெடி இது பண்ணப்பட்டுருச்சு. இது இன்னொரு டைம் ரீப்ளே ஆகிட்டு இருக்கிறது தான் விஷயம். நம்ம நமக்கேற்ற செயலை ரீப்ளே பண்ணிக்கிறோம். ஒரு ஃபியூ ம். ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி இதே மாதிரி வேற ஒரு சிஸ்டத்தில் வச்சுக்கிட்டு, இல்லை வேற ஒரு மெத்தடில் வந்து இன்னும் 2 பேர் இந்த கொஞ்ச நேரம் பெரிய விதத்தில் பேசியிருந்துருக்கலாம். நம்ம இப்போ இந்த மாதிரி டெக்கை வச்சுக்கிட்டு இப்படி இப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ம். ஸோ வார்த்தைகள் வேறையாக இருந்தாலும் பொருள் ஒன்று தான். ஆனால் இந்த நியூட்ரின்ஸ்லாக்கு முன்னாடியே கதைன்னு வச்சுட்டு கூட கதை வந்துருச்சு. கதைக்கு முன்னாடியே ம். சம்பவம் நடந்துருச்சு. சம்பவத்துக்கு அப்புறம் தான் கதை, கதைக்கு அப்புறம் நியூட்டன் லா. ஸோ ம். எப்படி பார்த்தாலும் நியூட்டன் லாக்கு முன்னாடி கதை வந்துருச்சு. மகாபாரத கதை வந்துருச்சு. ம். கதையில் ரெஃபரன்ஸும் வந்துருச்சு. ம். ஸோ எதுவாக நினைக்கின்றாயோ அதுவாகவே ஆவாய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ம். அஹ் வினை விதைத்தவன் வினை அறுப்பான்னு சொல்லிட்டாங்க. ம். ரெண்டும் இவன் தமிழில் சொல்லியிருக்கான், இங்கிலீஷ் சொல்லியிருக்கான். வார்த்தைகள் வேற வேற, பொருள் ஒன்று தான். ம். ஸோ ஜாதகன்றது கேல்குலேஷன் அண்டு ஸ்பிரிச்சுவல், இது ரெண்டோட ஒரு மெர்ஜி தான் ஜாதகம். இல்ல இப்ப அதான் திரும்ப அதே கேள்விதான் வருது. இதுக்கு நடுவில் ஏன் ஸ்பிரிச்சுவல் வருது? இந்த அவங்க எப்படி சொல்றது, ஹியூமன் மைண்டில் ஒரு எரர் நடக்கும்பா எப்பயுமே. அதை எரர் நடக்காமல் சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு சப்கான்ஷியஸ் மைண்டில் போயிட்டு நீ அந்த கேல்குலேஷனை போடணும். ஏன்னா அந்த விஷயம் தான் அது ஸ்பிரிச்சுவலா? ஆமாம், இந்த ஹியூமன் பாடி மேலேயும் ஒரு கார்மிக் எனர்ஜி வந்து அப்போஸ் ஆகிட்டே இருக்கும். ஜாதகம் பார்க்குற அவரும் மனுஷன் தானே. அப்புறம் அவர் பண்ண தப்பையும் அவர் அனுபவிச்சுட்டு இருக்காருல்ல. யாருக்கோ ஆல்ரெடி இவர் வந்து பண்ண தப்புக்கு தான் இப்போ இன்னொருத்துக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ இவர் ம். உடம்பும் ஏதோ ஒரு கர்ம வினைனால பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது டே டு டே லைஃப்பில். அப்போ இந்த உடம்புக்குள்ளேருந்து அந்த பார்த்தாங்கன்னா இந்த ரிஃப்ளெக்ட் ஆகும், அந்த கார்மிக் எனர்ஜியும் இங்கே வார்த்தை ரிஃப்ளெக்ட் ஆகும். ம். சப்கான்ஷியஸ் போயிட்டு அதை கால்குலேட் பண்ணிட்டு வெளியே வரணும். அது உடம்பை விட்டு வெளியே போய் அதை பார்த்து திருப்பி உடம்புக்கு வந்து சொல்லணும். ம். புரியுதா? நான் வந்து ஏன் ஸ்பிரிச்சுவல் தேவை அப்படின்னு சொல்கிறேன்னா, ஓகே ஓகே ஃபைன் ஃபைன் ஓகே. பார்க்குற உடம்புக்கும் அந்த கர்மாவின் வினை இருக்குது. அவர் நல்லவரா கெட்டவரா, நல்லது பண்ணியிருந்தாருன்னா ஜாதகத்தை பார்த்து நல்ல வார்த்தைகள் சொல்ல முடியும். ம். கெட்டது பண்ணியிருந்தாரு அப்படின்னா ஜாதகத்தை பார்த்தாலுமே நல்ல வார்த்தைகள் சொல்ல முடியாது. அவருக்கே அது ம். அந்த நேரத்தில் வராது. ம். ஹனுமான் தன்னோட பவரை ஃபுல்லாகவே மறந்துடுவார். ஏதோ ஒரு டைம் வரையும் மறந்துடுவார். அதுக்கப்புறம் தான் அவரே ரிலைஸ் பண்ணுவார். ஸோ எல்லாமே சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ இந்த இந்த கார்மிக் பாடி இருக்க வரையும் அந்த பார்க்குற ஜாதகம் பார்க்கறவங்களுக்கும் அந்த கர்மவினை வேலை செய்யும். ம். அப்போ இந்த பாடிக்குள்ளே இருக்க சப்கான்ஷியஸ் மைண்ட் லெவலில் இறங்கி அதை வந்து பார்த்தா தான் கரெக்டாக தெரியும் சொல்ல வரேன் நான். ஓகே ஃபைன். இப்போ அதை தான் நான் ஸ்பிரிச்சுவல்னு சொல்ல வந்தேன். ஓகே புரிஞ்சது. ஸோ சோஃபா நம்ம எல்லா கேள்விக்கு பதில் பார்த்துட்டோம். அவ்வளோதான். ஸோ ஜாதகம் பார்க்குறதுக்கு கால்குலேஷன்ஸ் முக்கியம் அண்டு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனும் முக்கியம். ம். பரிகாரங்கள் மனிதனுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதுக்காக, வாழ்க்கையே வெறுத்து போய் ஏதாச்சும் பண்ணி சரியாயிராதா அப்படின்னு ஒரு ஏக்கத்தில் இருக்க ஒரு மனுஷனுக்கு ஒரு ஹோப்பை கொடுக்கறதுக்காக செய்யப்படக்கூடிய ஒரு ப்ராசஸ், ஒரு ப்ரொசீஜர். அதை பண்ணுறது மூலிமா ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். இந்த அவ்வளோதான், ம். எக்ஸாம் சரியாக பார்த்துட்டோம். எல்லா பரிகாரமும் வில்லே ஒரு ஒரு கிராமமே சேர்ந்து செய்கிற ஒரு பரிகாரமாக இருந்தாலும் சரி, ஒரு தனிப்பட்ட நபர் செய்யக்கூடிய பரிகாரமாக இருந்தாலும் சரி, ஒரு நம்பிக்கையை உருவாக்குறதுக்கு மட்டும் தான் பரிகாரம். டைம் ம். கரெக்ஷன் வந்து பார்த்து அப்படின்னா இருக்குது. அதுக்கு வந்து கல்யாணமாகி குழந்தை பிறந்திருந்தா ஈஸியாக பார்த்துக்கலாம். இல்லாட்டி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ரொம்ப பொறுமையாக பார்க்கணும். ம். அன்னைக்கும் இன்னைக்கும் தொழில்கள் பெருசாக மாற்றங்கள் அடையல. கொஞ்சம் கொஞ்சம் அப்டேட்ஸ் ஆகிருக்கு. ம். அன்னைக்கு ஆன்லைன் அப்படின்றதெல்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு. மைண்டு டு ம். மைண்ட் இருந்துச்சு. டெலிபேத்தி அப்படின்னு சொல்லிக்குவாங்க. பட் இன்னைக்கு ம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ்னு வச்சுருக்கோம். கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகிருக்கு. சில வேலைகள் உண்மையான புது கார் பைக்கெல்லாம் புது வேலையில் கூட இருந்திருக்கலாம். இல்லை மாட்டு வண்டி குதிரை வண்டி கூட கம்பேர் ஆகிக்கலாம். பட் எப்படியா இருந்தாலும் மனுஷன்தான்.
டைம் சூரியன் ம். சூரியன் தான். அதை வச்சு மற்ற விஷயம் கணிக்கிறாங்க. ம். ஸோ இதுதான் சோஃபா நீ கேட்ட எல்லா கேள்விக்கான எண்டு கன்க்ளூஷன் இதுதான். கண்டிப்பா. ஓகே, இன்னைக்கான வீடியோ நிறைய பேசியிருக்கோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு டாப்பிக்கில் பேசலாம். நன்றி. ஓகே. வணக்கம்.